ஹாய் நண்பர்களே, தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்ல தோனியோட பேட்டிங் ஆர்டர் பத்தி தான். 2025 ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி அணிக்கு எதிரா நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி 5 ரன்கள் வித்தியாசத்துல தோத்து போச்சு. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி எடுத்த சில முடிவுகள் ரசிகர்கள் மத்தியில பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. 6வது தடவை கோப்பையை ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த தடவை சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு போனாலே பெரிய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிற அளவுக்கு சிஎஸ்கேவோட ஆட்டம் இருந்துச்சு. ஆர்சிபி அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 7 விக்கெட் இழப்புக்கு 196 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் களமிறங்கிய சிஎஸ்கே அணியில ருதுராஜ், சிவம் துபே, தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ஷாம் கரன் இவங்க எல்லாரும் சொற்ப ரன்கள்ல அவுட் ஆகிட்டாங்க. இதனால சிஎஸ்கே அணியோட தோல்வி உறுதின்னு ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் சிஎஸ்கே அணி தோல்வியோட வித்தியாசத்தை குறைக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. தோனி களத்துல இருந்ததால கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணி போராடும்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. 12.50 ஓவர்ல சிஎஸ்கே அணியோட இம்பாக்ட் வீரரா களமிறங்கிய சிவம் துபே 19 ரன்கள்ல அவுட் ஆகிட்டாரு. அப்போ சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு 43 பந்துகளில் 117 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. சிவம் துபே அவுட் ஆனதும் தோனி களத்துக்கு வந்து தனியாளா போராடுவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா தோனிக்கு பதிலா அஸ்வின் தான் களத்துக்கு வந்தாரு. இது ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் ஏமாற்றம் அடைய வச்சது. சுழற் பந்து வீச்சாளரான அஸ்வின் பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால வெறும் சிங்கிள்ஸ் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. அஸ்வின் 8 பந்துகளை எதிர்கொண்டு 11 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு பவுண்டரி மட்டும் அடங்கும். அஸ்வின் 15.20 ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. இதனால தோனி களத்துக்கு 9வது வீரரா தான் வந்தாரு. இருந்தாலும் தோனியும் முதல்ல தடுமாறினாரு. 6 பந்துக்கு வெறும் 3 ரன்கள் மட்டும்தான் அடிச்சாரு. கடைசியில வெற்றியே பெற முடியாத நிலைமைக்கு வந்த பிறகு சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு 12 பந்துகளுக்கு 76 ரன்கள் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் தோனி 3 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடிச்சாரு. இதுக்குத்தான் ரசிகர்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தோனி நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவர் ஏன் அஸ்வின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தாமதமா களத்துக்கு வரணும்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தோனி முன்னாடியே களத்துக்கு வந்து ரன்கள் அடிச்சிருக்கணும். தனியாளா போராடி சிஎஸ்கே அணியோட தோல்வி வித்தியாசத்தை குறைச்சிருக்கணும்னு சிஎஸ்கே ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே அணியோட இந்த முடிவு ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல தோனியோட பேட்டிங் ஆர்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தோனி முன்னாடியே களத்துக்கு வந்திருக்கணுமா, இல்ல அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்தது சரியா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.